ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்மன். இன்னைக்கு நாம ஒரு மூவியோட எக்ஸ்பிளேஷனோ அல்லது ஒரு சீரிஸோட எக்ஸ்பிளேஷனோ பார்க்க போறது இல்ல. ஒரு மூவியை பத்தி ரொம்ப டீடைலிங்கா பார்க்க போறோம். அதாவது அந்த மூவில யூஸ் பண்ணிருக்க கான்செப்ட், ஹிடன் டீடைல் அண்ட் கேரக்டர் அனலைசிஸ் அப்படின்னு இந்த படத்துல இருக்க எல்லாத்தையும் பத்தியுமே நாம இன்னைக்கு பார்க்க போறோம், பேச போறோம். 2009 ரிலீஸ் ஆன ஈரம் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் அறிவழகன் டைரக்ட் பண்ண சப்தம் படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்காதவங்க பாத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்பாயிலரா இருக்காது. அண்ட் இந்த மூவி இன்னைக்கு ஸ்ட்ரீமிங் ஆயிடுச்சு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஆனால் இந்த படம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் சாப்டராக பிரித்து இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்க கான்செப்ட் எல்லாத்தையுமே பத்தி பார்த்துருவோம். இந்த படத்துல என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா சவுண்ட், பிளாக் மேஜிக், மியூசிக், மெடிசன், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சவுண்டை பத்தி பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே சவுண்டை தான் முக்கியமா யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு பிஜிஎமா யூஸ் பண்ணாம சவுண்டை ஒரு சோலா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி ஈரம் படத்துல தண்ணிய ஒரு ஆரல் எலமெண்டா யூஸ் பண்ணி படம் முழுக்க கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இங்க சவுண்டை ஒரு ஆரல் எலமெண்டா யூஸ் பண்ணி படம் முழுக்க கொண்டு போயிருக்காங்க. அண்ட் படத்துல வர முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே சவுண்டை தான் டூலா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சவுண்டை பத்தி நம்ம பேசும்போது முக்கியமா இந்த சர்ச் பெல்லை பத்தி பேசியே ஆகணும். ரூபன் காலேஜ்குள்ள வந்தோடனே அவருக்கு சர்ச் பெல் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க ஆரம்பிக்கும். ஆனா லேட்டரா தான் அவருக்கு தெரிய வரும் சர்ச் அந்த கேம்பஸ்குள்ளேயே இல்ல அப்படின்ட்டு. அந்த சர்ச் பெல் இவருக்கு எப்பெல்லாம் கேட்கும் அப்படின்ட்டு பார்த்தா இவர் கரெக்டான லீட் இல்லாம ஸ்டாப் ஆகி நிக்கும் போதுல அந்த சர்ச் பெல் இவருக்கு கேட்கும். அண்ட் இவர் கரெக்டான பாதையில போகும்போது இவர் கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும். அந்த குழந்தைகளோட ஸ்பிரிட் அந்த சர்ச் பெல் மூலமா தான் இவர் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சர்ச் பெல் ஒரு தடவை மட்டும்தான் கேட்கும். அதாவது டிங்னு ஒரு தடவை மட்டும்தான் கேட்கும். ஆனா படத்தோட எண்டிங்ல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சர்ச் பெல் 3 தடவை கேட்கற மாதிரி காட்டிருப்பாங்க. சோ அது மூலமா அவங்க அந்த சில்ட்ரன்ஸோட ஸ்பிரிட் இவர்கிட்ட நன்றின்னு சொல்ற மாதிரி டீடைலிங்கா வச்சிருக்காங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தா ஃப்ரீக்வன்சி. சவுண்ட்னாலே ஃப்ரீக்வன்சி தான். இதுல பேட்ஸோட ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 444 ஃப்ரீக்வன்சியும் யூஸ் பண்ணிருக்காங்க. 444 ஃப்ரீக்வன்சினா என்னன்னு இந்த படத்திலே நமக்கு சொல்லிட்டாங்க, காட் ஃப்ரீக்வன்சின்னு. இந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தைகளோட ஸ்பிரிட் இவர் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமா இவங்க காட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தா, பொதுவா குழந்தைகளை நம்ம கடவுள்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைகள் கள்ளம் கபடம் இல்லாதவங்க, அவங்க கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்ட்டு பொதுவாகவே சொல்லுவோம். ஸோ அப்படிதான் இவரு லிங்க் பண்ணிருக்காரு. அந்த குழந்தைங்களை கடவுளுக்கு நிகரா காட்டி அவங்க பேசுற பாஷை கடவுளோட பாஷை அப்படின்ற மாதிரி காட் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அடுத்த கான்செப்ட் பிளாக் மேஜிக். நான்சி ஒரு மெக்சிகன் விட்சை டூலா யூஸ் பண்ணி அந்த குழந்தைகளோட ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அண்ட் நம்ம டயானாவை கட்டுப்படுத்தி வைக்கவும் யூஸ் பண்ணிருப்பாங்க. நான்சி வவால்களை யூஸ் பண்ணி பிளாக் மேஜிக் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேரு ப்ரூஜரியா நெக்ரா. இது ஒரு ஸ்பானிஷ் வேர்ட் அண்ட் மெக்சிகன்ல ட்ரெடிஷனலாவும் இன்னைக்கு வரைக்குமே யூஸ் பண்ற ஒரு பிளாக் மேஜிக் முறையா இருக்கு. இது பொதுவா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தா கர்சிங்க்கும் ரிவெஞ்சுக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதுல ஒரு ஸ்பெல்ல நம்ம போட்டு வச்சோம்னா இதை எடுக்கிறவங்க கண்டிப்பா இவரோட இருக்க மாட்டாங்க. சோ அப்படிதான் நம்ம எம்எஸ் பாஸ்கரும் இறந்திருப்பாரு. அடுத்த கான்செப்ட் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். சயின்ஸ் டேர்ம்ஸ்ல இதை உண்மைன்னு 100% கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ புராண கதைகளிலுமே இது வந்திருக்கு. மெசபத்தோமியா கல்ச்சர்ல தான் முத அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் லேட்டரா எகிப்து, கிரீக்னு எல்லாத்துலயுமே இதை பத்தி பேசியிருக்காங்க. இந்த கான்செப்ட படத்துல எப்படி லிங்க் பண்ணிருக்காங்கன்னா, டயானாக்கு ஓவர் அனஸ்தேசியா கொடுத்துல அவங்களோட பாடியில இருந்து அவங்களுடைய சோல் வலுக்கட்டாயமா பிரிஞ்சு போற மாதிரி காட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்த கான்செப்ட் மியூசிக், மெடிசன். மியூசிக்கை மருத்துவமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சவங்க எகிப்தியர்கள் தான். அதுக்கப்புறம் தான் கிரேக்கர்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா 20th செஞ்சுரியில இங்கிலீஷ்காரனுங்க இங்கிலீஷ் மருத்துவத்துல மியூசிக் தெரப்பின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2ஆம் உலக போர்ல மியூசிக் தெரப்பியை யூஸ் பண்ணி தான் சோல்ஜர்ஸ் உடைய மென்டல் இல்னஸை குணப்படுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே தான் இதுல யூஸ் பண்ணிருக்க கான்செப்ட்ஸ். அடுத்ததான் நாம ஹிடன் டீடைல்ஸை பத்தி பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்திலேயே, அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு கோட் போட்டாங்க, இவ்வுலகில் நாம் வாழ்கிறோம், 2ஆம் உலகில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வுலகில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது நாம வாழ்ற உலகத்தை சொல்றாங்க. அதாவது உயிருள்ள உயிரினங்கள் வாழ்றத சொல்றாங்க. 2ஆம் உலகில்னு ஆத்மாக்கள், ஆவிகள் வாழ்ற உலகத்தை சொல்றாங்க. அப்புறம் படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீக்வன்ஸ்ல காலேஜ் கேம்பஸ்க்கு நடுவுல ஒரு சிலை இருக்கும், ஒரு ஏஞ்சலோட சிலை. அந்த ஏஞ்சலோட சிலை பாத்தீங்கன்னா கார்டியன் ஏஞ்சல் ஸ்டாச்சுவை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டாச்சுவோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைவின் ப்ரொடக்ஷன், கைடன்ஸ் அண்ட் கனெக்ஷன் பிட்வீன் எர்த் அண்ட் ஹெவன். அடுத்த ரூபனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு குழந்தையோட ஆவி கூட பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. சோ அது மூலயமா இந்த படம் முழுக்க குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளோட ஆவி சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு லிங்க் பண்றாங்க. அடுத்த டீடைல்னு பார்த்தோம்னா சிம்பிள். அந்த ஓல்டு லைப்ரரியில ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் தான் பாத்தீங்கன்னா முகேஷ், தீபிகா, ஸ்வேதா
அவங்க 3 பேருமே சாகும்போது அவங்க உடம்புல இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த சிம்பிளை அவந்திகா அன்கான்சியஸ்ல அவங்களுக்கு தெரியாம டேபிள்ல வரைஞ்சிருப்பாங்க. இந்த சிம்பிளை ஏன் அந்த குழந்தைகளோட ஆவி இவங்க உடம்புல வரைஞ்சது அப்படின்ட்டு பார்த்தா அவங்க சாகும்போது கடைசியா பார்த்த சிம்பிள்னா அது இதுதான். அண்ட் இந்த சிம்பிளோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா சவுண்ட், சோல், பவர், இந்த 3த்தையுமே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் அந்த சிம்பிளை வடிவமைச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம ரூபனுடைய கார்ல பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அவங்க குரூப்போடைய சிம்பிள் மாதிரி நமக்கு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. அதே சிம்பிள் மும்பைல இருக்க பேரானாமல் அசோசியேஷனுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டை காட்டும் போது அந்த சிம்பிளை ஜன்னல்ல காட்டியிருப்பாங்க. அந்த சிம்பிளை ஜஸ்ட் ஒரு சிம்பிளா யூஸ் பண்ணாம அந்த சிம்பிள் மூலமாவே இவங்க ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு நமக்கு மீன் பண்றாங்க. அதாவது அந்த சிம்பிள் இருக்க அந்த மண்டவோடு இறந்தவங்களை குறிக்குது. அதுல இருக்க கண்ணு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டரை குறிக்குது. சோ அதை அப்படி மீன் பண்ற மாதிரி தான் அந்த சிம்பிளையும் வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்த டீடைல் பார்த்தோம்னா அவந்திகா ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு பொண்ணு இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் அப்படின்ட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பா. அந்த புக்கு ஹரிகுமார் என்ற ஒரு ரைட்டரால எழுதப்பட்ட புக். இந்த புக்கை படிக்கிற மாதிரியான ஷார்ட்டை நமக்கு ட்ரெய்லர்லயுமே காட்டியிருப்பாங்க. இது என்ன புக்கு, இதை படிக்கிற மாதிரி எதுக்காக காட்டணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் அப்படின்ற அந்த புக்ல இந்தியால நடந்த மர்ம கதைகள், அதாவது உண்மைன்னு சொல்ற மாதிரி நடந்த அமானுஷ்ய கதைகள், அது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு 50 கதைகளா அந்த புக்ல ஹரிகுமார் எழுதியிருக்காரு. மேபி இந்த படத்தோட கதை கூட அந்த 50 கதைகள்ல ஒரு கதையே இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் டைரக்டர் லிங்க் பண்ணிருக்காரு. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாரர் ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ், அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டோட எண்டிங்ல இது தண்டாட்டி கிழவி சொல்லும் தனியான கதை தானே அப்படின்ட்டு முடிச்சிருப்பாங்க. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஊருக்குள்ள பெரியவங்க வயசானவங்க ஊர்ல நடந்த பழைய கதைகளை, அமானுஷம் நடந்த கதைகளை சொல்லுவாங்க. அந்த கதைகள் பார்க்கும்போது பாதி உண்மையாவும் பாதி பொய்யாவும் இருக்கும். அண்ட் நமக்கு வார்னிங் கொடுக்கற மாதிரியும் இருக்கும். சோ அப்படிதான் இந்த படத்துல வர ஸ்டோரியுமே இருக்கு. டயானாவை பத்தி எல்லாரும் சொல்லும் போது டயானா ஒரு சாத்தான், அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சர்ச் ஒரு லைப்ரரியா மாறிச்சு, காலேஜா மாறிச்சு, இந்த சர்ச்ல இருக்க அந்த புனித தன்மை போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த ஸ்டோரி மூலமா வார்னிங் கொடுக்கற மாதிரியும் பாதி உண்மை பாதி பொய் அப்படின்ற மாதிரியும் நமக்கு ஸ்டோரி சொன்னாங்க. அண்ட் அடுத்ததா ஓல்ட் லைப்ரரியில நம்ம ரூபன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் அந்த ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பாரு. அப்ப எல்லா டிவைஸுமே பிளிங்க் ஆகும். இங்க 42 குழந்தைகளோட ஆவி இருக்கு அப்படின்ட்டு நமக்கு சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த டீடைலிங் பார்த்தோம்னா பெயிண்டிங்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல பிரின்சிபல் ரூமை காட்டும் போது பிரின்சிபலுக்கு பின்னாடி ஒரு பக்கம் ஜீசஸோடைய பெயிண்டிங்கும் இன்னொரு பக்கம் ப்ராப்பர்ட் மோசஸோடைய பெயிண்டிங்கே இருக்கும். ஜீசஸ்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கருணை, அன்பு, பாசம், ஒரு டைவிங் எனர்ஜி தான் ஜீசஸ். அப்படியே நம்ம ப்ராப்பர்ட் மோசஸ பத்தி பார்த்தோம்னா அவரு ஒரு தலைவர், லீடர்ஷிப்னாலே ப்ராப்பர்ட் மோசஸ் தான். இவங்க 2 பேரோட பெயிண்டிங்ஸ் மூலமா நமக்கு என்ன லிங்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட மெயின் பிளாட்டை, மெயின் தீம் இவங்க 2 பேரோட பெயிண்டிங்ஸ் மூலமா நமக்கு லிங்க் பண்றாங்க. அதாவது டயானா ஒரு மதர் தெரசாக்கு ஈக்குவலானவங்க, கருணை, அன்பு, அது மட்டும் இல்லாம லீடர்ஷிப், இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரின்சிபல் அவங்க தான். சோ அதை தான் இங்க லிங்க் பண்றாங்க. அண்ட் அடுத்த ஷாட்ல நம்ம ரூபன் காலேஜுக்குள்ள வந்தோடனே பிரின்சிபலை வந்து பாப்பாரு. அப்ப ரூபனுக்கு பின்னாடி ஹேண்ட்செஷன் ஆஃப் கிறிஸ்டோட பெயிண்டிங் இருக்கும். அதாவது ஜீசஸ் சொர்க்கத்துக்கு போகும்போது ஏஞ்சல்ஸ் எல்லாமே அவரை வழி அனுப்புற மாதிரி அந்த பெயிண்டிங் இருக்கும். இந்த பெயிண்டிங் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபனுக்கு பின்னாடி ஒரு புனித சக்தி இருக்கு, அந்த சக்தி அவரை வழி நடத்துது அப்படின்ற மாதிரி நமக்கு லிங்க் பண்றாங்க. அண்ட் இந்த பெயிண்டிங் இன்னொரு இடத்துலயும் இந்த படத்துல வந்திருக்கும். ரூபன் டயானா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவந்திகா கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாரு. அப்ப பேசி முடிக்கும் போது அவருக்கு பின்னாடி அந்த பெயிண்டிங் இருக்கும். அப்ப அந்த பெயிண்டிங் எதை லிங்க் பண்ணுதுன்னா டயானாவை லிங்க் பண்ணுது. அது எப்படின்னு ரூபன் டைலாக்லயே சொல்லிருப்பாரு. அதாவது டயானா இறந்ததுக்கு அப்புறமே இத்தனை வருஷம் அந்த ஆவிகள், அந்த குழந்தைகளோட ஆவிகள் சைலண்டா தான் இருந்திருப்பாங்க. ஆனா எப்ப டயானோட ஆவி அவங்க உடம்ப விட்டு வெளியே வந்ததோ அதுக்கப்புறம் தான் அவங்க ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த குழந்தைகளோட ஆத்மாக்கள் நம்ம டயானாக்காக தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. சோ இதை தான் அந்த பெயிண்டிங் மூலமா நமக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஜீசஸ டயானாவாகவும் அதுல இருக்க அந்த ஏஞ்சல்ஸ அந்த குழந்தைகளோட ஸ்பிரிட்டாகவும் நமக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க, லிங்க் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா மியூசிக் வர்சஸ் அல்ட்ரா சவுண்ட். இதுல மியூசிக்க குட் சவுண்டாவும் அல்ட்ரா சவுண்ட் அந்த பேட்ஸோட சவுண்ட ஹீவில் சவுண்டாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அந்த பேட்டோட சவுண்ட்ஸால அந்த குழந்தைகளோட ஆவியும் சரி மத்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான்சி மட்டும் ரிவர்ஸ் இயரிங் யூஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிப்பாங்க. அப்ப அந்த பேட்ஸோட சவுண்ட மியூசிக் மூலமா தான், அதாவது குட் மியூசிக் மூலமா தான் எதிர்ப்பாங்க. அடுத்ததா கடைசியா நம்ம பார்க்க போறது கேரக்டர் அனலைசிஸ்.
ஃபர்ஸ்ட் நாம ரூபனை பத்தி பார்ப்போம். நம்ம ரூபனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் கார்ல போகும்போது அவர் கார்ல ஒரு பெண்டலம் தொங்கிட்டு இருக்கும். அதுல திரிசூலமும் ஹோம் சிம்பிளும் சேர்ந்த மாதிரி அந்த பெண்டலம் இருக்கும். அண்ட் கார்ல ஒரு கண்ணாடி பால சுத்தி ஒரு சர்க்கிள் சுத்தி வர மாதிரி காட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரூபனுடைய கையில 7 சக்ரா சிம்பிள் இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து அவரை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவல் கேரக்டரா அவரை சிம்பிளைஸ் பண்றாங்க. அண்ட் அவர் ஒரு இந்து, ஆனா இருந்தாலுமே அவர் எல்லா கடவுளுமே கும்பிடுவாரு. நம்பிக்கை இருந்தா கடவுள் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. சோ அது மூலமா இவரு ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவல் கேரக்டரா நமக்கு காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ இவர் தான் கடவுள் தூதுவர். அடுத்த கேரக்டர் நம்ம சிம்ரன், அதாவது டயானா. இதுல டயலாக் மூலமாவே டயானாவை மதர் தெரசா கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல நம்ம டயானாவை ஜீசஸ்க்கு ஈக்குவலா காட்டியிருப்பாங்க. சோ அதை லிங்க் பண்ற மாதிரி தான் பெயிண்டிங்ஸ்மே இருக்கும். அடுத்து நான்சிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவிலா நமக்கு காட்டிட்டாங்க. எப்படின்னா கடவுளை எதிர்க்கும் டீமன், பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி கடவுளையே எதிர்த்து நிக்கிறாங்க. அண்ட் நான்சியோட சிப்பாய்கள் தான் பிரின்சிபல், மெக்சிகன் வீச், இவங்க எல்லாருமே. அண்ட் அடுத்ததா பார்த்தோம்னா அவந்திக்காக கடவுள், பேய், இது ரெண்டுத்து மேலுமே நம்பிக்கை இருக்காது. எல்லாத்தையுமே சயின்ஸ் மூலமா தான் பார்ப்பாங்க. சோ அப்படிதான் அவங்களோட கேரக்டருமே டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் அவங்களுக்கு முகேஷ், ஸ்வேதா, தீபிகா இவங்க எல்லாருமே சாகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட் மாதிரி அவங்களுக்கு வந்தாலுமே அதை யார்கிட்டயும் சொல்லாம இது ஒரு ஜஸ்ட் ஆலோசினேஷன் தான், நமக்கு வந்த பிரம்ம அப்படின்ற மாதிரி அவங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டு சயின்ஸ் மூலமா பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் டயானா நம்ம அவந்திகா கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவந்திகாவுடைய சோல் அதுக்கு இடம் கொடுக்காது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேருடைய தாட் ப்ராசஸ் ஒன்னா இருந்தாலும் இவங்க 2 பேரோட நோக்கம் வேற. அவந்திகா கடவுள், பேய் இவங்க ரெண்டுத்தையுமே நம்ப மாட்டாங்க. ஆனா டயானா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க கடவுளோட மறு உருவம் மாறி, ஆனா இவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒன்னா இருக்கிறதுனாலதான் அவந்திகா உடம்புல டயானோடைய சோல் வர ட்ரை பண்ணும். அண்ட் கடைசியா இதுல வர கிங்ஸ்லி கேரக்டர் பார்க்கும் போது எதுக்கிட்ட இந்த கேரக்டர் அப்படின்ட்டு சில பேருக்கு கொஞ்சம் அநாயகங்க இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கேரக்டர் இந்த படத்துல யூஸ் பண்ணிக்காத காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதுல யூஸ் பண்ணிருக்க டெக்னிக், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு புதுசுதான். அப்படியே ஆடியன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடாது. அதுக்காக தான் நமக்கு புரிய வைக்கதான் கிங்ஸ்லி கேரக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. கிங்ஸ்லி மூலியமா தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. அண்ட் படம் முழுக்க பிரசன்ட்ல எந்த டைம்லைன்ல போயிட்டு இருக்குன்னா 2023 ஜூன். இந்த டீட்டெயில நீங்க ஸ்வேதாவுடைய ரூம்ல பாக்கலாம். அண்ட் படத்தை பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் அறிவழகன் வெல் ரிட்டனா கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் ஒரு ஹாரர் ஸ்டோரியா பேய காட்டி பயமுறுத்தாம கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் நல்ல கதையோடையும் கொண்டு போயிருக்காரு. படத்தை 4 சாப்டர்ஸா, அதாவது தொடங்குதல், நெருங்குதல், ஊடுருவல், நிறைவேறுதல் அப்படின்னு 4 சாப்டர்ஸா பிரிச்சு அழகா கொண்டு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸை காட்டும் போது அதோட டெக்ஸ்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பிளாக் கலர்ல இருக்கும். கடைசியா நிறைவேறுதல் வரும்போது டெக்ஸ்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். அதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சு, நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் காட்டுவாரு. அண்ட் இன்னொரு டீட்டெயில சொல்ல மறந்துட்டேன். நம்ம ரூபனோட கேரக்டர் ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன்லயும் உள்ள போகும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா வேற யாரோ ஒரு 3rd பர்சன் தான் பயனடைவாங்க. அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் யாருக்காக பண்றாரோ அவங்க தான் பயனடைவாங்க. ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம ரூபனே கொஞ்சம் ஃபில்ஃபில் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பாஸ்ட்ல அவரால் தான் அவங்க அம்மா இறந்தாரு அப்படின்ற நினைச்சுக்கிட்டே ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. அவங்க அம்மாவே வந்து என் சாவுக்கு நீ காரணம் இல்லப்பா அப்படின்ட்டு சொல்லியும் அவர் மனசுல ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். பட் கடைசியா படம் முடியும் போது அந்த கில்ட்டி ஃபீலிங் இவருக்குள்ள இருந்து போயிடும். ஸோ இதுதான் நான் நோட் பண்ண கான்செப்ட், ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் கேரக்டர் அனலைசிஸ். நீங்க என்னெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ காய்ஸ்.